அனைவருக்கும் எங்கள் அன்பு வணக்கம். இன்று எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு சினிமா சமுதாயத்தை சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதா என்பது. இது இன்றைய காலத்தின் கட்டாயம். காரணம், காலையில 6 மணிக்கு தொடங்கி ராத்திரி 12 மணி வரைக்கும் தொடர்ந்து சினிமா பார்த்து பழக்கம் பண்ணியாச்சு நம்ம ஆளுகளுக்கு. அதனால அந்த சினிமாவை பத்தி இன்னைக்கு தலைப்பு போட்டு பேச வேண்டியிருக்கு. சினிமா இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆளை இழுத்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, நாங்க ஒரு ஊருக்கு கார்ல பட்டிமன்றம் பேச போனேன். அந்த ஊர் ஓரத்துல ஒரு 4 பேர் மாலையோட நின்றுட்டு இருந்தான். நான் நினைச்சேன் நம்மளை வரவேற்கிறதுக்கு தான் நிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு. பக்கத்துல போய் நின்னோன்னா நான் தாங்க நடுவர் அப்படின்னு காரை விட்டு வெளியே தலையை நீட்டினேன். அதுக்கு அந்த ஆள் கேட்டாரு, ஓ படப்பெட்டி எங்கய்யா அப்படின்னாரு. என்னது படப்பெட்டியா? நாங்க பட்டிமன்றம் பேச வந்திருக்கிறோமுங்க அப்படின்னு. பட்டிமன்றம் பேச வந்தவங்களா? ஏ போங்கடா அப்படின்னாரு. என்னது போங்கடாவா? ஏ போடா, நாங்க எதுக்கு நின்னுகிட்டு இருக்கேன், நீ என்னத்தையே வந்து பட்டிமன்றமாம்ல அப்படின்னாரு. இன்னொரு ஊர்ல பட்டிமன்றம் பேச போனேன். அந்த ஊரு பெரியவர் பயங்கரமா கும்பிட்டாரு. வாங்க வணக்கம், அப்புறம் நீங்க தான் பட்டிமன்றம் பேச வந்திருக்கீங்களா? ஆமாங்க. எங்க பிபி நாயனம்லாம் காணோம் அப்படின்னாரு. அது அடுத்த வண்டியில வருதியா அப்படின்னு. அப்புறம் பொம்பளை ஆளுகள்லாம் வரலையா அப்படின்னாரு. அது ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்னமோ பட்டிமன்றம்னா கொட்டு கொட்டி ஆடுவாங்க போல இருக்குன்ட்டு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அங்கேயும் 3 மணி நேரம் பேசிப்பிட்டுதான் வந்தேன். இப்படி இருக்குது நம்ம ஆளுகளுடைய பொழப்பு. இந்த மாதிரி நேரத்துல சினிமாவை பற்றி தலைப்பெடுத்து ஒரு பட்டிமன்றம். சினிமா இன்னைக்கு நம்ம ஆளு எங்கெங்க போடுறாங்கிறீங்க. திருவிழா அப்படின்னு சொன்னா சாமி அங்கிட்டு ஓரத்துல நிப்பாட்டிட்டு விடிய விடிய 3 படம் பாக்கிறேன். மாரியம்மா அனாதையா நின்னுகிட்டு இருக்கு. எல்லாம் கிட்ட உட்காந்து படம் ஜோரா பார்த்துட்டு அப்புறம் காலையில போனா போதும் இந்த சாமி அங்கிட்டு கொண்டு ஆத்துல தள்ளி விட்டு ஐயா அப்படின்னு தான் நினைக்கிறானே ஒழிய படம் தான் அவனுக்கு மெயினா இருக்கு. விடிய விடிய 3 படம் படத்துல. கோயில் திருவிழாவில், சரி கோயில் திருவிழாவில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய இடம் தான், அங்க படம் போட்டாங்க, ஒத்துக்கிட்டான். கல்யாணத்துல காலையில 6 மணிக்கு மாப்பிள்ள தாலி கட்ட போறாரு. விடிய விடிய 4 படம் பார்த்துட்டு காலையில மாப்பிள்ள தாலியை தூக்கிட்டு பொண்ணு கழுத்தங்கையா காணா அப்படிங்கிறாரு. கஞ்சா குடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு மாப்பிள்ள. என்னையா செஞ்ச நேத்து பூரா அப்படின்னா, படம் போட்டாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரே இருட்டா இருக்கு அப்படிங்கிறாரு. இன்னொரு ஆள் ஐயர் கழுத்துல தாலியை கட்ட போயிட்டாரு. அந்த ஆள் எனக்கு ஏற்கனவே 4 பிள்ளைகையா, என் கழுத்துல வேற கட்டி 7.5 கொடுக்காது அப்படின்னு அந்த ஐயர் மிரண்டாரு. இந்த சினிமா பாருங்க ஒரு மனுஷனை என்ன நிலைமைக்கு ஆளாக்குது. கல்யாண வீட்டுல கூட சரி சந்தோஷமா இருக்க வேண்டிய இடம், சினிமா போட்டாங்க, ஒத்துக்கிட்டான். ஒரு இடத்துல பார்த்தையா, ஒரு கிழவனை செத்து உட்கார வச்சிருக்காங்க. கிழவனை இங்கிட்டு திருப்பி உட்கார வச்சுட்டு எல்லாம் இங்கிட்டு திரும்பி வால்டர் வெற்றிவேல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் தூரத்துல இருந்து பார்த்தேன், என்னடா ஆபரேட்டர் வெள்ளை வெளியேன்னு வேட்டியை கட்டிக்கிட்டு இவ்வளவு சுத்தமா உட்கார்ந்து இருக்கிறாரு, அசையாம வேற உட்கார்ந்து இருக்காருன்னு பக்கத்துல போய் பார்த்தா தாடையை இழுத்து பிடிச்சு துணியில கட்டி நெத்தியில 4 இருந்துச்சு. ஏ புணமுடா அப்படின்னு. என்னையா பெருசு செத்து கிடக்குது, படம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? காலையில தான் எரிக்கணும், விடிய விடிய பொழுது வேணாம், அதான் படத்தை போட்டேன் அப்படின்னு. கேத வீட்டுல படம் போட்டுக்கிட்டு இருக்கா. எங்க அந்த படம் நம்மளை விட்டு வச்சிருக்கு? படத்துக்கு வரிசையில் நிக்கிற ஆளை பாத்தீங்கன்னா அடே அப்பா பயங்கரன். ஒரு அம்மா இந்த பக்கம் 2.5 வயசு குழந்தை, இங்கிட்டு ஒரு 1.5 வயசு குழந்தை, வயிற்றுல ஒரு முக்கா தயாரிப்புல இருக்குது, வரிசையில நின்றுகிட்டு இருக்க. அந்த அம்மா போக்கா சீக்கிரம் படம் போட்டுருவாங்க அப்படின்னு. அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா மும்பூட்டு லக்கேஜுகளை ஏத்திக்கிட்டு இந்த படத்தை இன்னைக்கு பாக்காக்கிட்டு என்ன அப்படின்னு. போடா நீயா காசு கொடுக்குற அப்படின்னு. யாருக்கும் சொல்ல முடியல இன்னைக்கு எந்த விஷயத்தையும். இன்னொருத்தன் முதல் நாள் நம்ம ஆள் படத்தை எப்படியாவது பார்த்து புண்ணும்டா அப்படின்ற அந்த முதல் நாள் அவன் முண்டிக்கிட்டு நிக்கிறத பாக்கணுமே, என்னமோ பெரிய சாதனையை படைக்க போறேன் மாதிரி தலையில உருமா கட்டிக்கிட்ட தள்ளுறா அப்படின்னு இருப்பேன். போய் முண்டி முண்டி பார்ப்பேன். டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கே போக முடியாது. டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுவாங்க, இப்படி போனோம்னா படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதுரா அப்படின்னு முன்னால இருக்க முதுகுல ஏறி தலையிலேயே நடப்பேன். இந்த நடந்து போறப்ப அந்த கீழே நின்றுகிட்டு இருக்கேன், ஒரு வசனம் சொல்லுவேன், ஏ மெதுவா மிதிரா, மண்ணெல்லாம் கண்ணுல உழுவுது இல்ல, செருப்ப கழட்டிட்டு மிதிக்க கூடாதா அப்படின்னு. தன்மான தமிழனுடைய வசனத்தை பாத்தீங்களா? ஒருத்தர் மேல கால் போட்டா கூட ஐயா மன்னிச்சுக்குங்கய்யா, அவன் தலையில மிதிக்கிறான். அவன் மிதிக்க வேணான்னு சொல்ல, மெதுவா மிதிராங்கிறான்.
அப்படி தன்மானத்தை இழந்துட்டாவது அந்த படத்துல போய் பார்க்கணும்னு நினைக்கிறான்ல, அப்ப என்னமோ அந்த படத்துல அவனுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த படத்துக்கு எதையாவது தியாகம் பண்ணிட்டாவது போகணும்னு நினைக்கிறான். இன்னும் சில பேரு பகல் காட்சிக்கு சைக்கிள்ல வருவான், வெயில்ல குப்பு 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 குப்புன்னு அழுத்திட்டு வருவாங்க. வந்து சைக்கிளை நிப்பாட்டிட்டு டிக்கெட் அவசர அவசரமா வாங்கிட்டு உள்ள நுழைவேன். தியேட்டர்ல நுழைஞ்சொன்ன பார்த்தா இருட்டா இருக்கு. என்ன யாருமே இல்லையா, நம்ம மட்டும்தான் வந்திருக்கிறோமா, ஒருத்தனையும் காண, இன்னும் டிக்கெட்டே கொடுக்கலையா அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் படுற பாடு இருக்க, படியே இருக்காது, அந்த இடத்துல படி மாதிரி அப்படியே நடப்பேன், பேய் மாதிரி போவாங்க. அப்ப திடீர்னு ஒரு கை வரும், ஓ படி அங்க இருக்குது அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியாதாக்கு அப்படின்ட்டு படி இருக்க இடத்துல போய் தடிக்கு பொத்துன்னு கீழே விழுந்துருவேன். அதை பார்த்துட்டு ஒரு 10 பேர் வாத்தியாரு விழுந்துட்டாரு அப்படின்னு. அப்பதான் தெரியும் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கடா அப்படின்ட்டு. அப்புறம் தான் சொல்லுவேன், நான் தான் விழுந்துட்டேன்ல, உன்னை யாரு நேர்முக வர்ணனை அவருக்க சொன்னாங்க, விழுந்துட்டாரு அப்படின்னு. இன்னும் இந்த சீட்டு தேடுற கதை இருக்க, ஒவ்வொருத்தையும் மூஞ்சியா தடவிட்டு வருவாங்க சில பேர், எங்க சீட்டை காண அப்படின்னு. ஏண்டா என் மூஞ்சி சீட்டு மாதிரியா இருக்கு, அங்கிட்டு போய் பாடுறா அப்படின்னா கடைசியா ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருவாரு சீட்டை, இந்த இருக்குது சீட்டு, அதுல சாயிறது இருக்கும் உட்கார்றது இருக்காது. நம்ம ஊர்ல இப்படி தேட்டர்ல நிறைய இருக்கு, உட்கார்றது இருக்கும் சாயிறது இருக்காது, சாயிறது இருக்கும் உட்கார்றது இருக்காது. அந்த கம்பியில குத்த வச்சு உட்காந்துக்கிட்டே 3 மணி நேரம் படம் பார்த்தாலாம் இருக்கான், பயங்கரமா இருக்கு. எப்படியாவது அந்த சினிமாவை பார்க்கணும்னு நம்பால் நினைக்கிறான். காரணம், அவனுக்கு ஏதோ ஒரு கவர்ச்சி கொடுக்கக்கூடிய சமாச்சாரம் அந்த சினிமாவில் இருக்கு. இந்த மாதிரி இந்த சினிமா இந்த சமுதாயத்தை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா என்பது இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. ஒரு சினிமாவில் என்னென்ன இருக்கு, கதை, பாட்டு, கருத்து, டைரக்ஷன், எடிட்டிங், இதெல்லாம் அப்படியே தனித்தனியா அன்னைக்கு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் நம்பால். முன்னெல்லாம் சினிமாவை ஏதோ ஒரு திரையை கட்டிட்டா போய் உள்ள உட்காந்துருவான் நம்பால். ஒரு கிராமத்துல இப்படித்தான் கொண்டு வந்து குப்புன்னு ஒரு திரையை கட்டினாங்க, ஏ படம் போடுறாங்கடா வாடா, ஏ மாப்பிள்ள, ஏ கிளம்புடா அப்படின்ட்டு அந்த ஊரு திரண்டு கொண்டு உட்காந்துட்டான். என்ன படம் போட போறாங்க, நம்பால் படமா அப்படின்னு ஒரே சலசலப்பு. திடீர்னு ப்ரொஜெக்டரை ஓட்டுனா குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு. நம்ம தலையில எழுதுனதை யாராவது மாத்த முடியுமாடா? என்ற புலவு கஷ்டப்பட்டு அணிவகுத்து உட்காந்துருக்கும், குடும்ப கட்டுப்பாட போறேன், சரி பார்த்துட்டு போவேன், என்ன செய்யறது அப்படின்னு. திரையில காமிச்சா எதை வேணாலும் பாக்குறதுக்கு நம்பால் ரெடியா இருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு இந்த சினிமா சமுதாயத்தை இழுத்து பிடிச்சிருக்கு. இந்த தலைப்பை எப்படி பேசணும், கேட்கிறவங்க ரசிச்சு கேட்கிற மாதிரி பேசணும். அப்பதான் உட்காந்து கேட்பீங்க. நாங்க பாட்டுக்கு திரைப்படங்களுடைய தன்மையை பார்க்கிற பொழுது அப்படின்னா எந்திராட்டு கொண்டு விடுவாங்கடா, ஆரம்பமே சரியில்லை, பார்க்கிற பொழுதாம்ல அப்படி. இந்த மாதிரி பேச்செல்லாம் இன்னைக்கு எடுக்க மாட்டேங்குது. சினிமாவை எப்படி பேசணும்னா, அதுல வரக்கூடிய பாட்டு, அதுல வரக்கூடிய கருத்து, அதுல இருக்கக்கூடிய வசனம், அதுல இருக்கக்கூடிய காட்சிகளை அப்படியே தத்துருவமா நடிச்சு அப்படி காமிச்சோம்னா உட்காந்து நம்பால் பார்ப்பேன், அருமையா இருக்கு. பயில பாருங்க, விடிய விடிய கேபிள் டிவில படம் பார்த்துட்டு காலையில வாத்தியார் அந்த இப்படி முழிச்சு முழிச்சு பாக்குறேன், எப்ப சார் வந்தீங்க அப்படின்னு கேக்குறேன். என்னமோ வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு வர்றத ஒரு பெரிய தேச துரோக குற்றம் நினைக்கிறேன். சார் இன்னைக்கு நீங்க லீவ் இல்லையா அப்படிங்கிறேன். ஏன்டா டே வந்திருக்கிறேன்டா அப்படின்னா, வந்துட்டீங்களா, டே வந்தாலும் பாடம் நடத்த மாட்டாரா அப்படிங்கிறான். எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாருங்க வாத்தியாரை பத்தி. காரணம், விடிய விடிய அந்த படம் பார்த்துவிட்டு வகுப்புல அந்த பாடமே அவனுக்கு கசக்குது. அவ்வளவு தூரம் குழந்தைகள்ல இருந்து பெருசு வரைக்கும் இன்னைக்கு சினிமா ஒரு வழி பண்ணி வச்சிருக்கு. ஒரு ஊர்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கிராமத்துல ஒரு கிறிஸ்தவ திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒருத்தர் செவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அச்சிஸ்ட அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளேன், அச்சிஸ்ட அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளேன், அச்சிஸ்ட அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அங்கிட்டு சைட்ல இருந்து ஒரு பாட்டு, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டர், அச்சிஸ்ட அந்தோனியாரே எங்களுக்காக சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் அச்சிஸ்ட அந்தோனியாரே அப்படின்னுகிட்டு இருந்தவர் திடீர்னு அந்த பாட்டை கேட்டுவிட்டு அச்சிஸ்ட சின்ன கவுண்டரே அப்படின்னாரு, இவங்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளேன் அப்படின்ட்டேன். ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கவரை கூட அந்தோனியாரு சின்ன கவுண்டரா மாறிட்டாருவார். இந்த சினிமா பாட்டு, இந்த சினிமாவும் சமுதாயத்துல இந்த இடத்துலதான் வரணும்னு இல்லாம பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் உள்ள நுழைஞ்சிருச்சு. ஒரு வீட்டுல பாருங்க, ஒரு படத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒரு படத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல விருந்தாடி வந்தா கூட அடையாளம் தெரிய மாட்டேங்குது.
வீட்டுல படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது யாரு வீட்டு கதவையா தட்டி பாருங்க, மரியாதையே கிடைக்காது. ஹலோ வீட்டுல யாருங்க அப்படின்னா, ஒருத்தர் இல்லையா அப்படின்னு இருக்க அந்த அம்மா. ஒருத்தர் இல்லாம எப்படி சத்தம் வருதாக்க அப்படின்னு, அது அப்படித்தான் வரும் போடா அப்படின்னுச்சு அந்த அம்மா. ஏதோ புனிதமான வீடு போல இருக்கு அப்படின்னு அவன் தொட்டு கும்பிட்டு போயிட்டான். இன்னொரு வீட்டுல படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஜோரா. நைட்டு 7 மணிக்கு ஒரு ஆள் வந்து வீட்டு கதவை தட்டிட்டு திடீர்னு பார்த்தா வெளியே ஐயோ 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 அடிக்கிறான் 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 அடிக்கிறான்னு சத்தம். அந்த அம்மா யாரோ போட்டு அடிச்சுட்டு போறாங்க அப்படின்ட்டு 8:45 வரைக்கும் படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து பாக்குது, யார போட்டு அடிச்சாங்க அப்படின்ட்டு வந்து பாக்குது, அந்த அம்மாவோட புருஷனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஐயோ உங்களை என் மாமா அடிச்சாங்க அப்படின்னு. நல்ல வேலை எப்பயாவது வந்தியடி, இன்னும் 2 படம் சேர்த்து போட்டிருந்தாங்க, எனக்கு பால் ஊத்துறதுக்கு தான் வந்திருப்பேன். உலகத்துல எது நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்க வேணாமா அப்படின்ட்டு அவன் அழுதேன். படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சமுதாயத்துல எது நடக்குதுன்னு கூட தெரியாம நினைவத்து போய் உட்கார்ந்துருக்கான் நம்பால். இந்த சினிமா சமுதாயத்துக்கு இப்படியே வெறும் கலாச்சார சீரழிவைத்தான் செய்து கொண்டிருக்கிறதா, அதுல எதுவுமே நன்மை கிடையாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆரம்பத்துல வரும்போது இப்படித்தான் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. நம்பால் இப்படித்தான் நினைப்பேன் ஒன்னொன்னையும் பார்த்துட்டு. முத மின்சாரம் கண்டுபிடிக்கும் போது என்ன நினைச்சான் நம்பாலு, லைட்டு வரிசையா போட்டிருக்கிறத பார்த்துட்டு 2 பேர் பேசிக்கிறான், எப்படா மச்சான் மூட்டு லைட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லியிருக்கான். அந்த கம்பி வருது இல்ல, அது வழியா தான் டவுன்ல இருந்து சீம தண்ணி ஊத்தி விடுறாங்க அப்படின்றாங்க. முடி சீம தண்ணி எங்க இருந்துடா ஊத்துறாங்க அப்படின்னா, அங்க வச்சிருக்கிறாங்கடா ஊத்தி விடுவாங்க அப்படின்றாங்க. உடனே நம்பாளுக்கு தான் ஐடியா வேற மாதிரி ஆயிரும்ல. சீம தண்ணியை திருடுறதுக்கு நைட்டு 12 மணிக்கு ஒருத்தன் பிளான் பண்ணியிருக்கான். ஒரு இரும்பு கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு வாளியை எடுத்துக்கிட்டு மரத்துல ஏறி இருக்கேன். ஏறி அந்த கம்பியில இப்படி கத்திரிக்கோலை போட்டோன்னு சாக்கடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்த பிறகுதான் மின்சாரம் தொட்டா சாக்கடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. மின்சாரம் கண்டுபிடிச்ச காலத்திலே இப்படி இருந்திருக்கான். சினிமாவும் இதே மாதிரிதான். முதல்ல கண்டுபிடிச்சு அது வந்துகிட்டு இருக்கிற காலத்துல சமுதாயத்தை சீரழிப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா அதிலும் சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இந்த சினிமாவினால் சமுதாயத்துக்கு என்ன கேடுகள் அப்படின்றத பேசுறதுக்கு 2 பேர். இப்படி 4 பேர் மிகச் சிறப்பாக இந்த தலைப்பை, அதுவும் திரைப்படத்தை பற்றிய தலைப்பை உங்கள் முன்னால் மிகச் சிறப்பாக பேச இருக்கிறார்கள். திரைப்படங்கள் இந்த சமுதாயத்தை சீர்படுத்துகிறது என்ற அணியில் பேசுவதற்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் கவிஞர் வெண்மணி, திரைப்படம் சீர்படுத்துகிறது என்ற அணியினுடைய தலைவர். திரைப்படம் எப்படியா சமுதாயத்தை சீர்படுத்த முடியும்? ஏயா விஷத்தை குடிச்சிட்டு மனுஷன் உயிரோட இருக்க முடியுமா? திரைப்படம் இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறது என்ற அணியினுடைய தலைவராக இருப்பவர் கவிஞர் முல்லை நடவரசு. சிறந்த பாடல்களை எல்லாம் பாடி 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 பேசி பட்டிமன்றத்தில் ஒரு புதிய பாணியை உருவாக்கியவர். திரைப்படம் சீரழிக்கிறது என்ற அணிக்கு தலைவராக இருக்கிறார். திரைப்படம் இந்த சமுதாயத்தை சீர்படுத்துகிறது என்ற அணியில் பேசுவதற்கு மதுரை பெத்தானியாபுரத்தைச் சேர்ந்த நகைச்சுவை புயல் கவிஞர் மூரா பேசுவாரு, பாடுவாரு, நடிப்பாரு, ஆடுவாரு, தேவைப்பட்டா குதிச்சு மேடையை விட்டு ஓடி போயிருவார். சகலகலா வல்லவன் கவிஞர் மூரா திரைப்படம் இந்த சமுதாயத்தை சீர்படுத்துகிறது என்ற அணியில் பேசுகிறார். திரைப்படம் இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறது என்ற அணியில் பேசுவதற்கு MA, MEd, MPhil 3 முதுகலை பட்டங்களை பெற்றவர். ஆசிரியர் வேலை செய்து கொண்டே வக்கீலுக்கு வேற படிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் வக்கீலுக்கு படிச்சதோ என்னமோ, பட்டிமன்றத்தில் கூட ஆதாரங்களை சமர்ப்பித்து பேசுவதில் அவருக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்து கொண்ட பேராசிரியர் சுப மாரிமுத்து திரைப்படம் இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறது என்ற அணியில் பேசுகிறார். இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு பாட்டுல கூட இளையராஜா சொல்லுவார். அதை பேச்சாளர்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமாதான், எங்க எம்ஜிஆர் வந்ததும் NTR வந்ததும் இந்த சினிமாதான், கலை வளர்ந்தது இங்கேதான், காதல் வளர்ந்தது இங்கேதான், கட்சி வளர்த்தது ஆட்சி பிடிச்சது இந்த சினிமாதான், அட அமெரிக்காவுல ஆட்சி பிடிச்சது இந்த சினிமாதான் அப்படின்னு சினிமாவை பத்தி வரிசையா அவரு சொல்லிட்டு வருவார். ஆனா எங்களுடைய அணியில் சினிமாவை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதை இன்றைய பட்டிமன்றத்தினுடைய வாதங்களை தொடங்கி வைத்து, திரைப்படம் இந்த சமுதாயத்தை சீர்படுத்துகிறது என்ற அணியினுடைய தலைவர் கவிஞர் வெண்மணி இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய வாதத்தை தொடங்கி வைத்து பேசுகிறார்.
நடுவர் அவர்களே, இந்த சினிமாவை பத்தி நீங்க முன்னுரையில ரொம்ப விளாவரியா சொல்லிவிட்டு வந்துட்டீங்க. நீங்க போன சமயத்துல ஒரு இளவு வீட்டுல சினிமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் வால்டர் வெற்றிவேல் சினிமா போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வேற சொன்னீங்க. அதுல என்ன தப்பு? தமிழ்நாட்டுல வால்டர் வெற்றிவேல் 175 நாள் ஓடிச்சு, வெள்ளி விழா கொண்டாடியது. சாதாரண படமா? சாதாரண படமா இருந்தா நம்மால ஓட வச்சிருப்பானா? அது ஒரு நல்ல கருத்து இருந்துச்சு சார், அதனால ஓட வச்சான். என்ன கருத்து? எங்களூர் எம்எல்ஏ சட்டையில் ஒரு பை வைத்து தைத்தார், எங்களூர் எம்பி சட்டையில் பல பைகள் வைத்து தைத்தார், எங்களூர் மந்திரி பையையே சட்டையாக மாட்டிக்கொண்டார். இந்த கருத்தை சொல்றா சார் அங்க வச்சிருக்கான்ல நம்ம நாட்டுல. இடித்தால் இரும்பு, தட்டினால் தங்கம், வெட்டினால் வெள்ளி, அள்ளினால் அலுமினியம், தோண்டினால் தோரியம், வாரினால் வாரியம், குடிசை மாற்று வாரியம், பால்வள வாரியம். இது அல்றதுக்காகவே பையை சட்டையாக மாட்டிக்கொண்டார் எங்கள் மந்திரி. இதை காமிச்சான் வால்டர் வெற்றிவேல்ல. ஓட ஓட விரட்டி அடிச்சான் சார். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை அந்த வால்டர் வெற்றிவேல் காட்டுறதுனாலதான் அந்த படம் வெள்ளி விழா கொண்டாடியது. சும்மா ஒண்ணு இல்ல, சினிமா வந்ததுக்கு பின்னால எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்குது. இந்த 2 பேரும் பாருங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதுதானா? என்ன ரைஸ் மில்ல நெல்லை விக்க வந்திருக்காங்க? நான் தவணை களவாண்டு போக வந்திருக்காங்கன்னு நினைச்சேன் நானு. சினிமா வாரத்துல 7 நாள்ல 8 படம் பார்த்து போட்டு சினிமா சீரழிக்குது. என்ன சீரழிச்சு போடுச்சு? சினிமாவா சீரழிச்சு? நம்ம வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு, அது ரைட்டு. நமது வாழ்க்கை சீரழிந்து கிடக்கிறது, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எங்க போச்சு? எப்படி தொலைந்தது? சினிமாவினாலேயா தொலைந்தது? யோசிச்சு பார்க்கணும். நடுவர் அவர்களே, இந்த வழக்கு ஒரு புதுமையான வழக்கு ஒண்ணும் இல்ல. சினிமா தோன்றிய காலத்திலிருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டத்தில் இருக்க நீங்களா கூட என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? இதுக்கு ஒரு பட்டிமன்றம் தேவையா? சினிமா தானையா சீரழிச்சு போடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அது உண்மை இல்லை. நம்ம பார்க்கிற கண்கள் எப்படி இருக்கணும்? நல்ல விஷயங்களை பார்க்கிறதுக்கு நம்ம தயாராகிக்கணும். நம்மளுக்கு தானே சிந்திக்கின்ற அறிவு இருக்குது. மனுஷனுக்கு தானே சார் சிந்திக்க தெரியும், சிரிக்கவும் தெரியும். இவன் சிரிக்கிறான், சிந்திக்க மாட்டேங்கிறான். ஒரு சில பேர் சிரிக்கவும் மாட்டேங்கிறான். அவன் சிரிக்காதனால எல்லாரையும் நாட்டு மக்கள் பூரா சிரிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி ஆளுகள்லாம் கூட இருக்கிறாங்க. ஐயா, நீ எங்கேயோ போற ஐயா? ஐயா, நான் டெல்லிக்கெல்லாம் போகலையா, நான் மதுரையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்படிதான் ஒரு சினிமா பாக்குறதுக்கு, ஹரிச்சந்திரா நாடகம் பாக்குறதுக்கு மகாத்மா காந்தி போனார். மகாத்மா காந்தியோட நண்பர் போனார். நண்பர் யாருன்னா முல்லை நரசு மாதிரி ஒரு நண்பர்னு வச்சுக்கோங்களேன். நாடகத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே ஒருத்தர் கேட்டார், மகாத்மா காந்தியை பார்த்து கேட்டார், மகாத்மா காந்தி அவர்களே, இந்த நாடகத்தை பார்த்தீங்க, இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவரை கேட்டார். அவர் சொன்னாரு, இந்த நாடகத்தை பார்த்த பின்னால இன்னைக்கு இருந்து வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறத கத்துக்கிட்டேன் அப்படின்னார். அந்த நண்பர் கூட வந்த நண்பரை பார்த்து அந்த நிருபர் கேட்டாரு, இந்த நாடகத்தை நீங்களும் பார்த்தீங்களே, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாரு, அவசர ஆத்திரத்துக்கு பொண்டாட்டி அடகு வச்சுக்கலாங்கிறத கத்துக்கிட்டேன் அப்படின்னார். பயங்கரமான ஆளியா? 2 பேரும் ஒரே சினிமாவை தானே பார்த்தாங்க, ஏன் 2 பேருக்கு 2 விதமா தோணணும்? இவர் வயசு அவ்வளவுதான், அப்படித்தானே இருக்குது. சினிமா எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லி இருக்குது. நடுவர் அவர்களே, இந்த சினிமா என்பது விஞ்ஞான தேவதை தன் கரங்களில் ஏந்தி இருக்கும் கலா தீபம். இந்த நூற்றாண்டின் இணையற்ற அறிவியல் அற்புதம் சார் இந்த சினிமா. சாதாரண மக்களின் சாயங்கால நேரத்து சந்தோஷம் இந்த சினிமா. அதுல மண்ணள்ளி போறதுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. நீ சந்தோஷமாவா இருக்கிற? முடியாது, விட மாட்டேன். 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு மனுஷன் தான் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், 8 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும், 8 மணி நேரம் பொழுதுபோக்கு இருக்கணும். நம்ம நாட்டுல என்ன பொழுதுபோக்கு இருக்குது? இன்டோர் கேமு, அவுட்டோர் கேமு, அது இதுன்னு எதுவும் வச்சிருக்கோமா? ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே சந்தோஷம் இந்த சினிமா தான். இந்த சினிமா போய் இவனுக்கு எடுக்க முடியுமா சார்? நம்மால் விவரமான ஆளு சார். இந்த சினிமா இவனுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சினிமா வந்து தமிழகத்தில் சினிமா வந்து, தமிழ் சினிமா வந்து 58 வயசு. உலக சினிமாவுக்கு 100 வயசு ஆகுது. பிரான்ஸ் நாட்டுல லூமினர் சகோதரர்கள் சினிமாவை கண்டுபிடிச்சு 100 வருஷம் ஆகுது. தமிழ்ல சினிமா வந்து 58 வருஷம் தான் ஆகுது. இந்த 58 வருஷத்துலதான் நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சா? அதுக்கு முன்னால மட்டும் இந்தியா முழுவதும், இந்த தமிழ்நாடு முழுவதும் எல்லா மக்களும் அப்படியே தேனாரும் பாலாரும் தெரு வழியா ஓட, அவன் வீட்டு வாசப்படியில உட்காந்து டப்பாவில மோந்து குடிச்சு எறும்பு முச்சுக்கிட்டு இருந்துச்சா என்ன? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி எதுவும் இருக்காது இவர்களே. இந்த சினிமா வருவதற்கு முன்னால்
தமிழ்நாட்டுல அப்படியே பொற்காலமா இருந்துச்சா? இல்ல, அப்போ இருந்துச்சு. சொல்றான்ல, கையது கொண்டு மையது ஒத்தி காலது கொண்டு மேலது தழுவி பேழையில் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழையானனை கண்டனம் வேணுமே சொன்னான்ல. அப்பயும் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். மக்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு கிடந்துச்சுல்ல. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். வறுமை இருந்துச்சுல்ல, சினிமாவா காரணம் சொல்லணும். அவங்க சினிமா வர்றதுக்கு முன்னால இந்த வறுமை இந்த நாட்டுல இருந்துச்சுல்ல சார். அப்படி பார்த்தா இந்த சினிமா வந்த பின்னால பல நல்ல விஷயங்கள் இங்கே நடந்திருக்கிறது. என்ன விஷயம்? இந்த சினிமா வந்த பின்னால சார் தமிழ் பேச கத்துக்கிட்டான். அறிஞர் அண்ணாவின் ஓரிரவும் கலைஞருடைய பராசக்தியும் இன்னும் பல படங்கள் திருப்பு முனையாக வந்த பின்னால தமிழ் பேச கத்துக்கிட்டான். எங்க ஊர்ல ஒரு வெங்காய வியாபாரி காலையில 6 மணிக்கு சைக்கிள் எடுப்பாரு நடுவர்களே. வெங்காயத்தை பின்னால வச்சுக்குவார், ரவுண்ட் அடிச்சு வித்துட்டு வருவார். 10:30 மணி 11 மணிக்கு டீ கடைக்கு வருவார். ஒரு டீ அடிப்பார், ஒரு பீடி அடிப்பார். அத பெஞ்சில் உட்கார்ந்தாலும் எல்லாம் அவரை சுத்தி ஒரு கூட்டம் தான். வசனம் அடி நொறுக்குவார். ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள், இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல, வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால். திட்டிய வாளும் தினவெடுத்த தோள்களும் போராது, இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் ஏந்திக் கொள்ளுங்கள். அடிப்பார், நொறுக்குவார். அசந்து போய் நிற்போம். ஒரு நாள் பக்கத்துல போய் கேட்டேன், ஐயா எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு. பள்ளிக்கூடத்துக்கே போகல. பள்ளிக்கூடத்திற்கு போகாதவர்களுக்கெல்லாம் இந்த சினிமா ஒரு திறந்த வெளி பல்கலைக்கழகமாக இருந்திருக்கிறது நடுவர்களே, பல்கலைக்கழகமாக இருந்திருக்கிறது. அப்ப சினிமால பாடம் நடத்திருக்காங்க. ஆமா, அது வெறும் படம் மட்டுமல்ல, பாடமாக இருந்திருக்குது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப 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 விவரமான ஆளுங்க நடுவர்களே. அவங்க சொல்ற மாதிரி நீங்க தவறான இடம் போட்டுறாதீங்க. இப்படி ஆள் நம்ம ஆளு இப்படிதான். ஒரு ஆள் 3 நாளா பட்னி, எந்த வேலையும் கிடைக்கல. எல்லா சாமியும் நேர்ந்துக்கிட்டான். ஏதாச்சும் கிடைக்குமான்னு ஒண்ணும் கிடைக்கல. முத்தாலம்மே மாரியம்மே அந்த சாமி இந்த சாமி நான் வெஜிடேரியன் காட்ஸ், அப்புறம் சரஸ்வதி, அப்புறம் லட்சுமி விநாயகர் வெஜிடேரியன் காட்ஸ், எல்லாத்தையும் ஒண்ணு நடக்கல. 3ஆவது நாள் சத்திரத்துல படுக்க போன. கடவுள்ல கூட கறி திங்காது. கோழி, சாராயம், அருவா, சுருட்டு அதெல்லாம் இருக்குல்ல. இந்த பக்கம் பால், பாயாசம், வடை அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் இருக்கு. எனக்கு தெரியாம போச்சு. அது தெரிஞ்சுக்குங்க. தெரியாம இந்த மொச்ச பேரையும் சுண்டலையும் கொடுக்கிற கடவுளையே கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். நீங்க கொலக்கட்டை சாமியாரா பாத்திருப்பீங்க போல இருக்குது. 3ஆவது நாள் சத்திரத்துல படுக்கும்போது யோசிச்சான், யாரடா கேட்காம விட்டோம். ஓ, குருவாயூரப்பன். அவரைத்தான் இன்னும் கேட்கல அப்படின்ட்டு யோசிச்சான். குருவாயூரப்பா, நாளைக்கு நாஸ்டாவுக்கு ஒரு 5ஓ 10ஓ கிடைச்சுன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுல பாதியை கொண்டு வந்து உண்டியல்ல போடுறேன்னு நேர்ந்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஒரு 2 ஸ்டெப் வச்சிருப்பான். ஒரு 5 ரூபா தாள் கீழே கிடந்திருக்குது. எடுத்துட்டு டயலாக் விட்டான். அதான் நம்மால் விவரமான ஆளுங்கிறதுக்கு. அப்படி டயலாக் அதை வச்சுக்கிட்டேன். குருவாயூரப்பா, ஊர்ல இருக்க சாமி எல்லாம் சாமியா? நீ இல்லையா சாமி? பவர்ஃபுல் சாமி நீதான். நீ விவரமான சாமியும் கூட. எங்க 10 ரூபாயை கீழே போட்டா உனக்கு சேர வேண்டிய 5 ரூபாயை கொண்டு வந்து உண்டியல்ல போடுவன மாட்டானு சந்தேகப்பட்டுக்கிட்டு எனக்கு சேர வேண்டியதை மட்டும் கீழே போட்டுருக்குவாரு. நீ இல்லையா விவரமான ஆளுங்க? நானா? இதுக்கு பேரு தான் சாமிக்கே அல்வா கொடுக்கறது. ஆமா, அப்படி ஆளுங்க சார் நம்ம ஆளுகளை சினிமா போய் சீரழிச்சிட முடியுமா? முடியாது. நம்ம ஆளுங்களுக்கு தெரியும் சினிமா வேற வாழ்க்கை வேற என்பதை நம்மால் புரிஞ்சு வச்சிருக்கான். சினிமா வேற வாழ்க்கை வேறன்னு தெரியும் அவனுக்கு. இப்ப ஒரு காதல் காட்சி காமிக்கிறான் சினிமாவில். அந்த காதல் காட்சியில ஒரு வரிக்கு மவுண்ட் ரோட்ல ஆடுறான், இன்னொரு வரிக்கு அப்படியே மெரினா பீச்சுக்கு வர்றான், அடுத்த வரிக்கு வைகடாம் வந்துடுறான், அதுக்கு அடுத்த வரைக்கும் ஊட்டிக்கு போறான். அந்த மாதிரி காதல் எங்கேயாச்சும் நடக்குதா நடுவர்களே? உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணவர். ஆமையா, யோ நான் யாருக்கும் தெரியாம செஞ்சதை நீ மைக்கு போட்டு டேப்ல சொல்லிக்கிட்டு இருக்க. நீ விழுப்புண்கள் பல பெற்றவர் நீங்கள். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அவன் படுற அவஸ்தை நாயா பேயா அலைவான். ஆனா சினிமாவில் அப்படி காமிக்கிறானா? இல்ல. அதை பார்த்துக்கிட்டு இவன் அப்படி செய்யறானா? எந்த கிராமத்திலயா வச்சு எந்த நகரத்திலயா வச்சு காதலனும் காதலியும் தெருவிலையா ஓடிக்கிட்டே பாடிக்கிட்டே இருக்காங்களா? இல்ல. பேச விட மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எங்க பாடுறது? அதனாலதான் நம்ம வயது பூரா அண்ணன் தம்பி இல்லாத பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்காங்க, அடி உதைக்கு தப்பிக்கணுங்கிறதுக்காகவே. அப்படி நிலைமை இருக்குது. அவனுக்கு தெரியுது வாழ்க்கை வேற சினிமா வேறன்னு தெரியுது நடுவர்களே, தெரியுது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஆட்டுக்கார அலமேனு ஒரு சினிமா வந்துச்சு. அந்த சினிமாவுல அலமேனுக்கு ஆபத்துன்னு எழுதி வெள்ளாட்டுல அப்படி வாயில கவ கொடுத்து அப்படி அனுப்புவாங்க.
அந்த ஆடு மவுண்ட் ரோட்ல நடந்து போகும். ஆள் நடந்து போனாலே ஒழுங்கா நடந்து போய் சேர முடியாது, அவ்வளவு டிராபிக். அது நடந்து போகுது. போலீஸ் ஸ்டேஷன் இங்கிலீஷ் எழுதிப்பாங்க, அதை வாசிக்குது. மனுஷனுக்கு எழுத படிக்க தெரியல, அறிவியல் இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஆடு வாசிக்குதான் சார் போலீஸ் ஸ்டேஷன். இங்கிலீஷ்ல வாசிக்குது. இங்கிலீஷ் ஆடா இருக்கு போல. வெளியே 2 வட்ட ஓட்டு ஒருத்தர் நின்னுக்கிட்டு இருப்பாரு. இவர் ஏட்டு, இவர்கிட்ட தரக்கூடாது, அது தெரியுது. தெரியுது. நேரா உள்ள போகுது. சப் இன்ஸ்பெக்டர் நட்சத்திரத்தோட உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் தான் சப் இன்ஸ்பெக்டர். கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சு உள்ள போய் கொடுக்குது. அத வாங்கினோடனே அலைமேலுக்கு ஆபத்து, அலைமேலுக்கு ஆபத்து, உடனே புறப்படுங்கள் அப்படிங்கிறார் எஸ்ஐ. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயாச்சும் கொண்டு போய் கொடுத்த உடனே பரப்படுவானா சார்? யோசிச்சு பாருங்க. பரப்படுவாங்க. போய் கொடுத்தோன்னு பரப்படுவாங்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா பரப்பிடுவாங்க. உடனே பரப்புறாங்க. மனுஷன் உள்ள போனாலே வெளியே வர்றது கஷ்டமா இருக்குது, உயிரோட வர மாட்டேங்கிறான். ஆடு உள்ள போயிட்டு வெளியே வருமா? வரும். என்ன வரும்? வாசம் வரும், பிரியாணி வாசம் வரும். அதான் நடக்கு. நம்மளும் சரி, ஆட்டுக்கார அலமையில பார்த்ததுக்கு பின்னால நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பூரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வெள்ளத்தாள்ல எழுதி ஆட்டை பிடிச்சு அது வாயில கவ கொடுத்து அனுப்புறோமா? இல்ல சார், நம்ம ஆளுக்கு தெரியும் வாழ்க்கை வேற, சினிமா வேற. ஜெகன்மோகன் ஒரு சினிமா வந்துச்சு. அந்த சினிமாவை பார்த்து போட்டு வீட்டுல அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு இல்லைங்கிறதுக்காக நமது தாய்மார்கள் யாராவது காலை உள்ள வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? சொல்லுங்க. இல்ல நடுவர்களே, இல்ல. ஆடி வெள்ளின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல பாம்பு ஏராளமான வித்தைகள்லாம் செய்யுது, ஏராளமான வித்தைகள்லாம் செய்யுது. பாம்புக்காக ஓடுறான் படம், பாம்புக்காகவே ஓடுறான். ஆனா பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருக்குது வச்சுக்கோங்க. உள்ள நுழையும் போது, ராஜா வாங்க, நாகராஜா வாங்க, உள்ளுக்குள்ள டம்ளர்ல பால் வச்சிருக்கேன், குடிச்சு போங்க. பக்கத்திலே முட்டை வச்சிருக்கேன், உடச்சு சாப்பிட்டு போங்க. வேணா பக்கத்துல பச்சை மிளகாய் வெங்காயம் வச்சுக்க அரிஞ்சு போட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு போங்க. ராஜா வாங்க சொல்றமா? இவனுக்கு தெரியும் சார், வாழ்க்கை வேற, சினிமா வேற என்பதை இவன் அறிந்து வைத்திருக்கிறான். நம்ப முடியாத காட்சி வந்தா சத்தம் போடுறான். காதுல மாலை போடுறான்றாங்கிறான், காதுல மாலை போடுறாங்கிறான். போர் அடிக்கிற காட்சி வந்துச்சுன்னா மகாத்மா காந்திக்கு ஜெயங்கிறான். அவர் மாதிரி இதுவும் போருங்கிறான். நம்மால அவ்வளவு விவரமான ஆளு சார். இவனை போய் சினிமா கெடுக்க முடியுமா? இல்ல சார். இவன் வாழ்க்கையை சீரழித்ததற்கு வேறு பல காரணம் இருக்கிறது. அந்த சேலையில ஒரு நூலை துட்டு அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அது செங்கோட்டை வரைக்கும் போகும். இந்த வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கு காரணம் சினிமாவா சீரழிச்சிச்சு? இல்லை, இல்லை நடுவர்களே, இல்லை. இன்னும் சொல்ல போனா இது பல நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறது, ஜாதிகளை சாடி இருக்கிறது. வேதம் புதின்னு ஒரு படம். அல்ல அக்ரஹாரத்து பையனை அவர் பாலுத்தேவர் எடுத்து நடத்துக்கிட்டு இருக்கிறார். வேதம் கத்து கொடுக்கறதுக்காக ஆத்த கடந்து கொண்டு போய் விட்டு அந்த பையன் படிச்ச பின்னால மறுபடியும் தோல்ல தூக்கி கொண்டு வந்து கரையை கடந்து இறக்கி விட்டுறாரு. கைய காலை கழுவிக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் கேட்கிறான், உங்க பேர் என்னன்னு கேட்கிறான். பாலுத்தேவர்ங்கிறார். மறுபடியும் இந்த பையன் கேட்கிறான், பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது எங்க வாங்கின பட்டம்னு கேட்கிறான். அப்படியே மேல எங்கேயும் முடிக்கிறார் சத்யராஜ் பாலுத்தேவர். மறுபடியும் இந்த பையன் வாயிலாக ஒரு டயலாக், நான் கரை ஏறிட்டேன், நீங்க எப்ப கரையேற போறீங்க? ஜாதிக்கு கொடுக்கப்பட்ட சவுக்கடி இல்லையா சினிமாவில் வரலையா? இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். ஒரு மஞ்ச கண்ணாடியை போட்டுக்கிட்டு அதை மட்டுமா பாக்குறது. அப்படி பார்க்க கூடாது நடுவர்களே, அப்படி பார்க்க கூடாது. பல நல்ல விஷயங்களை சொல்லி இருக்குன்னா அதை தேடி பிடிச்சுதான் பார்க்கணும். மூட நம்பிக்கைகளை சாடி இருக்கு. பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மூட நம்பிக்கைகளை சாடியது சினிமா தான். ஒரு படம் NSK அப்படி வந்துகிட்டு பாரு. ஒரு சர்க்கஸ் கொட்டகைக்காரன் அந்த ஊர்ல டென்ட் அடிச்சிருப்பான். அவன் வந்து விநாயகருக்கு 10 தேங்காயை உடைச்சிட்டு, இன்னைக்கு மட்டும் மழை வராம இருந்துச்சுன்னா என் பொழப்பு தப்பிச்சுக்கிறோம், தயவு செய்து சாமி இன்னைக்கு மழை வர வேணாம் அப்படி கும்பிட்டு போவேன். அடுத்து இன்னொரு விவசாயி வருவான். பயிரெல்லாம் காஞ்சுகிட்டு இருக்குது, இன்னைக்கு இது கட்டாயம் மழை வரணும், வந்துச்சுன்னா உனக்கு 20 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு நேர்ந்துக்கிட்டு போயிடுவான். NSK வருவாரு. அவன் 10 உடைக்கிறேங்கிறான், இவன் 20 உடைக்கிறேங்கிறான். நீ யாரு பேச்ச கேப்ப? நீ தான் கல்லாச்சு சொல்லிட்டு போயிடுவாரு. இதுதான் சார் சினிமாவில் செஞ்சா சார். சரி செய்யலையா? மூட நம்பிக்கைகளை சாடலையா? அதுக்குன்னு ஒரு படமே வந்துச்சு, சின்னத்தாய். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கடைசி காட்சி, அந்த 2ஆம் தலைமுறை பூசாரி இந்த கையில அருவா, இந்த கையில தீச்சட்டி, காவு கொடுக்க காட்டுக்குள்ள போறாரு. காவு கொடுக்கிறவன நேருக்கு நேரா பார்த்தா ரத்தங்கைக்கு செத்து போயிருவாங்கிறது கிராமத்து ஐதீகம். இல்லை நடுவர்களே, இல்லை நடுவர்களே. உங்க ஊர் திண்டுக்கல். திண்டுக்கலுக்கு 15 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் ஒரு நல்ல பழமொழி வச்சிருந்தாங்க. என்ன தெரியுமா? என்னது? செக்குக்கு மாடு கொடுத்தாலும் திண்டுக்கலுக்கு பொண்ணு கொடுக்காத.
அதுக்கு நீ குச்சி எடுத்து என்ன 2 அடியே அடிச்சிருக்கலாமியா. இனிமே எங்க ஊரு பெருமையை சொல்ல போறேன்னு பார்த்தா இப்படி ஒரு பழமொழி எனக்கு தெரியாம உருவாக்கியிருக்காங்க. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க நடுவர்களே? ஏன் தெரியுமா? அந்த ஊருக்கு பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா தண்ணி எடுத்தே இத்து செத்து போயிடும். ஏன்னா அவ்வளவு தண்ணி கஷ்டம். இன்னைக்கு என்னவோ அங்கிட்ட அணைய கட்டினாங்க, குழாய போட்டாங்க, திறகு திருகிறீங்க, தண்ணி வருது, அது வேற விஷயம். ஆனா அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? தண்ணி கஷ்டம், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகணும். அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆள் பொண்ணை கொடுத்துருக்காங்க பாருங்க. நாங்க எங்க தங்கச்சியை கொடுத்துருக்கோம் பாருங்க, போட்டு விடுங்க. அப்ப கேக்குற நீ நடுவர் அவர்களே, அந்த சமயத்துல உங்க ஊர்ல சோலைகால் தியேட்டர்ல ஒரு படம் போட்டாங்க, தண்ணீர் தண்ணீர். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த திண்டுக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் குடத்தை தூக்கிட்டு வந்து கலெக்டர் ஜீப்பை மறிச்சாங்கல்ல. போராட கற்றுக் கொடுத்தது நல்ல விஷயங்களை நம்மால எடுத்துக்கிறான் சார். இத பார்க்க மாட்டேன் அப்படின்னா இந்த 2 பேரையும் கொண்டு போய் எங்க தள்ளி விடுறது? அதான் நம்மளுக்கு தெரியல. 1,000 ரூபாய் டிக்கெட்ல உலகத்தை சுத்தி காமிச்சான் சார். நாம போக முடியுமா? சிங்கப்பூர் போக முடியுமா? டைகர் பாம் கார்டன் பார்க்க முடியுமா? ஆஸ்திரேலியா போக முடியுமா? ஆல்ப்ஸ் மலைகள் பார்க்க முடியுமா? எக்ஸ்போ 70 பார்க்க முடியுமா? அதெல்லாம் மந்திரியா இருக்கணும், நாம போக முடியாது. 1,000 ரூபாய் டிக்கெட்ல கொண்டு போய் காமிச்சான். உலகத்தை காட்டிய ஜன்னலாக இந்த சினிமா இருந்துச்சுன்னு சொன்னா அதை பார்க்க மாட்டேன், அதுல மோசமானதா வருது, உட்காந்துட்டு போ. இன்னைக்கு எடுத்தா சார் ஜுராசிக் பார்க் ஒரு அறிவியல் அற்புதம் இல்லையா? அதை வச்சுட்டு இன்னைக்கு அந்த படம் எடுக்கப்பட்ட பின்னால் அறிவியலினுடைய ஆய்வுகள் மேலும் கூர்மை அடைந்திருக்குங்கிறான். அந்த காலத்து ஃபாசில்ஸ் சொல்லக்கூடிய படிவங்களில் இருந்து ஒரு செல்லை எடுத்து டினோசாரஸை உருவாக்க முடியும் செஞ்சான். போன்சாய் கல்ச்சர் ஜப்பான்ல இருக்குது. அந்த ஜப்பான்ல ஆலமரத்தை ஒரு சின்னதா 4 இன்ச்ல வீட்டுக்குள்ள வளர்க்கிறான் ஒரு செல்லுல இருந்து. இந்த ஜுராசிக் பார்க் வந்த பின்னால் பழைய காலத்து மிருகங்களை எல்லாம் மீண்டும் உயிரோடு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை விஞ்ஞானிகளுக்கு தோற்றுவித்தது இல்ல. அதே மாதிரி நிலவுக்கு போகின்றதை கூட முதல்ல சினிமாக்காரன் படம் எடுத்தான் சார். அதுக்கு முன்னாடி கற்பனை பண்ணாங்க, ஓஹோ போக முடியும் போல இருக்குன்னு. அப்புறம் தான் ஸ்புட்னிக்லாம் கண்டுபிடிச்சான். அப்படி அடி எடுத்து கொடுப்பது சினிமா அப்படின்னு சொன்னோம்னா இவங்க வந்துகிட்டு கதை விடுறதுக்காகவே வந்திருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, முக்கியமான இன்னொரு விஷயத்தை இங்க சொல்லணும். பல்வேறு விஷயங்கள் இந்த சினிமா நம்மளுக்கு கத்து கொடுத்திருக்குது. இந்த சினிமாவில் வராது எதுவுமே கிடையாது. நல்ல நல்ல பாடல்கள் வந்திருக்கிறது, இசையுடைய பாடல்கள் வந்திருக்கிறது, கருத்துடைய பாடல்கள் வந்திருக்கிறது. மனிதனுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இந்த சினிமா சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இன்றைய திரைப்படங்கள் தான் தமிழனை இந்தியனை உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது. ஒரு பாரத ராஜா வந்த பின்னால் தான் தமிழன் உலகத்துக்கு அறிமுகமாயிருக்கின்றான். இளையராஜா வந்த பின்னால் தான் ஒரு தமிழன் உலகத்துக்கு அறிமுகமாயிருக்கின்றான். லண்டன்ல போய் சிம்பனி இசையமைச்சு மாஸ்ட்ரோ பட்டத்தை பெறுகின்ற அளவுக்கு தொழில்நுட்பத்திலே வளர்ந்திருக்கிறார் என்றால் அந்த சினிமா செய்த சாதனை இல்லையா? உலகத்தில் நம்முடைய தலைவர்கள், தேச தலைவர்கள், கப்பலோட்டிய தமிழன் யாருக்கு தெரியும்? சினிமா கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருக்கு தெரியும்? சினிமா கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சு. இன்னும் எல்லாரும் சிவாஜி கணேசன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. காந்தி யாருக்கு தெரியும்? இந்த சினிமா கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சு சாதாரண மக்களுக்கு. இவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்குது சினிமா என்றால் இதை நாம் பாராட்ட வேண்டும். ஒரு சில குறைகள் இருந்தால் அது காலப்போக்கில் சரியாயிரும். அதை நாம் நிவர்த்தி செய்வதற்கு நாமும் ஒன்று சேர்ந்து அதுக்கு சரியாகணும். ஆகவே நடுவர்களே, எந்த கோணத்தில் பார்த்தாலும் சினிமா மக்களின் வாழ்க்கையை சீரழிக்கவில்லை. நமது வாழ்க்கை சீரழிந்ததற்கு வேறு பல காரணங்கள் இருக்கின்றன. அரசியல் பொருளாதார காரணங்கள் இருக்கின்றன. சாக்கடை அரசியல், ஓட்டை பொருளாதாரம், இதுதான் நமது மக்களுடைய வாழ்க்கையை சூறையாடி இருக்கிறது. சினிமா சீரழிக்கவில்லை. இந்த சினிமா தான் சீரழிச்சிருக்குது. இந்த சினிமா தான் சமூகத்தை, மக்களின் வாழ்க்கையை சீரழித்திருக்கின்றது என்று அவர்கள் சொல்ல வருவார்களே என்றால் அவர்களுக்கென்று இந்த மன்றத்திலே ஒரு சில கேள்விகளை விட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். மகாபாரதத்துல பாஞ்சாலைய துச்சாதனன் துகில் எறிஞ்சானே, எந்த சினிமாவை பார்த்து? தோரகா சினிமாவை பார்த்தா துகில் எறிஞ்சான்? சொல்லணும், அவங்க சொல்லணும். ராமாயணத்துல சீதைய ராவணன் தூக்கிட்டு போனானே, எந்த சினிமாவை பார்த்து? கேப்டன் பிரபாகரனை பார்த்துட்டா தூக்கிட்டு போனா? வந்து இங்க சொல்லணும். சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகியை விட்டு போட்டு மாதவி கிட்ட போய் கேவலனா மாறினானே, எந்த சினிமாவை பார்த்து? சின்ன வீடு சினிமா பார்த்தா கெட்டு போயிட்டான். இப்ப வந்து பதில் சொல்லணும் அவங்க. இந்த மதுரையில சைவத்துக்கும் சமணர்களுக்கும் போராட்டம் வந்து அன்பே சிவம் என்று சொல்லக்கூடிய சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் நூற்றுக்கணக்கான சமணர்களை கழுவிலேற்று கொன்றார்களே, எந்த சினிமாவை பார்த்து? சத்யா சினிமாவை பார்த்தா செஞ்சாங்க? வன்முறையை செஞ்சாங்க? இல்ல.
திருக்குறள் 1330 குறள், எல்லாமே நல்ல குறளா. அன்றைய சமுதாயத்தின் இந்த ஓட்ட உடசல்களை சொல்லலையா? கள்ளு குடிக்காத 10 பாட்டு எழுதி வச்சிருக்கான், திருடாத 10 பாட்டு எழுதி வச்சிருக்கிறான், பொறாமப்படாத 10 பாட்டு எழுதி வச்சிருக்கிறான், அடுத்த பொண்டாட்டி மேல ஆசைப்படாத, பிறனில் விழையாமை 10 பாட்டு எழுதி வச்சிருக்கிறான். இதெல்லாம் அன்றைய சமூகத்தில் இருந்ததே. அன்றைக்கு சினிமா இருந்துச்சா? இல்ல. ஆகவே நடுவர் அவர்களே, இந்த திரைப்படம் மக்களின் வாழ்க்கையை, இந்த சமுதாயத்தை சீரழிக்கவில்லை என்று கூறி, அதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞர் வெண்மணி சினிமா இந்த சமுதாயத்தை ஒன்னும் சீரழிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா தன்னுடைய வாதங்களை தொடங்கியிருக்கார். ஏயா, சினிமா கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி எல்லாம் நம்பால் ரொம்ப யோக்கியமா இருந்தாங்களாக்க. அப்ப பண்ண லூட்டி இருக்க, இப்ப நம்ம பண்றதை விட பெரிய ஐக்கியத்தனம்லாம் பண்ணியிருக்கான். தசரதன் ஒரு மண்ணே 60,000 மனைவி வச்சிருந்தானாம்யா. இது எந்த படத்தை பார்த்துட்டு வச்சாரு? இது எப்படித்தான் வச்சிருந்தானோ மகாராஜன். எண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கலவானா இருப்பாரு அவரு. என்ன மனைவி பண்ணையா? 60,000 ஆயா. ஒன்ன வச்சுக்கிட்டே பட்டுப்பட வாங்கி கொடுக்க முடியாம நம்பால மேலையும் கீழையும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். 60,000 மனைவி. பாரு கொடுமைய. இது எந்த படத்தை பார்த்துட்டு அவர் பண்ணாரு கேக்குறாரு. சினிமா கண்டுபிடிச்சது 100 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி எம்புட்டு சேட்டை பண்ணிருக்கான் நம்பாலு. சினிமா தானே சமுதாயத்தை கெடுக்க முடியும்? அருமையான கேள்வியில. அது நம்பாளுகளை கெடுக்க முடியுமா? நம்பாலு உலகத்தையே வித்துருவேன். இவனை போய் எப்படியா படம் போட்டு கெடுக்க முடியும் கேக்குறாரு. இப்படித்தான் ஒரு படகுல போயிட்டு இருக்கான் பல நாட்டுக்காரன். பார்த்தா படகு முழுகி போற நிலைமை. உடனே அந்த கேப்டன் சொல்லியிருக்காரு, ஏதாவது வெயிட்டுகளை அள்ளி போடுங்கய்யா, இல்லாட்டி எல்லா பேரும் செத்து போயிருவான் அப்படின்னு. அமெரிக்காக்காரரு தங்கத்தையா அள்ளி கடல்ல கொட்டி இருக்கிறாரு. என்னையா தங்கத்தை அள்ளி போடுற? இதெல்லாம் எங்க நாட்டுல ரொம்ப சர்வ சாதாரணமுங்க அப்படின்னு இருக்காரு. ரஷ்யாக்காரர், நீ எதையாவது அள்ளி போடியா அப்படின்னு அவர் வைரமா அள்ளி கடல்ல போட்டு இருந்திருக்காரு. ஏ, வைரத்தை அள்ளி போடுற? இதெல்லாம் எங்க நாட்டுல ரொம்ப சர்வ சாதாரண அப்படின்னு இருக்காரு. நம்பாள்கிட்ட நீ ஏதாவது எடுத்து போடியா அப்படின்னா, நம்ம இந்தியாக்காரரு பக்கத்துல இருக்க ஜப்பான்காரனை தூக்கி உள்ள போட்டான். ஏ, என்ன ஆளை தூக்கி உள்ள போட்ட? இதெல்லாம் எங்க நாட்டுல ரொம்ப சர்வ சாதாரண அப்படின்னு. நம்பாளு ஒரு ஆளை போட்டு தள்ளுறத எவ்வளவு சர்வ சாதாரணம் நினைக்கிறான் பாரு. இவனை போய் சினிமா போட்டா கெடுக்க முடியும்? இந்த விஷயம் சினிமா போட்டா கெட்டு போனா நம்பாளு. வாயில சாமிக்கே அல்வா கொடுத்துட்டான்னு சொன்னார்ல, சாமிக்கிட்டே ஒரு பழமொழியை சொல்லி ஏமாத்துறான்ல. இப்படி ஆளை போய் நீ எப்படியா சினிமா போட்டு கெடுப்ப அப்படின்னு கேட்கிறாரு கவிஞர் வெண்மணி. நியாயம் என்ன? சினிமா பார்த்துட்டு அப்படியே வாழ்க்கை நான் நினைக்கிறேன். ஒரு படத்துல பாம்பு டைப் அடிக்குது. டிக்கிடி 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 டிக்கிடின்னு எங்கேயாவது பாம்பு டைப் அடிக்குமா? மனுஷனே லோயர் ஹையர் முடிக்கிறதுக்கு 6 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கான் இன்ஸ்டிடியூட்டுக்கு. சர்டிபிகேட் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள தாடி வளர்ந்து போகுது. பாம்பு அப்படியே டிக்கி 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 டிக்கின்னு அடிக்காத, இங்கிலீஷ்ல அடிக்குது பாம்பு. இதை படத்துல காமிக்கிறேன். அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுங்கிறதுக்காக நல்ல பாம்பை கொடுத்து போய் அடிச்சுட்டு வா நான் சொல்றேன். ஏதோ படத்துல ஒரு ஜாலிக்காக அதை பார்த்துட்டு விட்டுறேன். நம்ம படத்துல அப்படி காமிப்பேன், அதை போய் வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கிட்டா இருக்கேன். வாழ்க்கை வேறு, சினிமா வேறு. அருமையான பாயிண்ட் அவர் சொன்னது, அருமையா சொன்னார். சினிமா பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறது. வேற என்ன பொழுதுபோக்கு இருக்கு? வண்டி ஒரு தெப்ப குளத்துல போய் காத்து வாங்க முடியுமா? கால்றானா வாங்கிட்டு வரலாமே ஒழிய காத்து வாங்க முடியாது. நம்ம மதுரைக்காரர்களுக்கு வேற என்னையா பொழுதுபோக்கு இருக்கு? மெரினா பீச்சா இருக்குது. ஒரு கழுதையும் இல்ல. முடிஞ்சு மிஞ்சி மிஞ்சி போனா வீட்டுல இருக்க புடுங்கல் தாங்க முடியாம அந்த தியேட்டர்ல போய் உட்காரப்ப ஒரு 2 மணி நேரம் பொழுதாவது போகும் அப்படின்னு தான் போறானே ஒழிய இங்க இருக்கிற என்ன இருக்கு? திருப்பூர் குமரன் பூங்கான்னு திண்டுக்கல்ல வச்சிருக்கேன். அங்க கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முள்ளு செடிக்குள்ள கைய நீட்டினா நான் பாட்டுக்கு ஏதோ செடி நல்லா இருக்குதாக்குன்னு கைய நீட்டினா கண்ணாடி டம்ளர் கைக்கு வந்துருச்சு. உள்ள இருந்து சத்தம் கேக்குது, 100 200 எங்கடா ஆளையே காண வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எங்கேயோ இருந்து வித்துக்கிட்டு இருக்கான் பாட்டுக்கு. வெளியில என்ன போடு? திருப்பூர் குமரன் பூங்கா. குடும்பத்தோட போய் அங்க உட்கார்ந்து இருக்க முடியுமா? அவன் பாட்டு டம்ளரை கொண்டு வந்து என் மகன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்னு அவன் பிரதர் அப்படின்னா என்ன நிலைமைக்கு ஆளாகும்? எங்க போவான் நம்பால பொழுது போறதுக்கு? சினிமா விட்டா வேற கெதி இல்லையா. இது எப்படி சமுதாயத்தை சீரழிக்க முடியும் அப்படின்னு கவிஞர் வெண்மணி தன்னுடைய வாதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறார். அந்த காலத்துல இருந்து வாத்தியாருக்கு பாடம் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி
விளங்குதான் அப்படின்னா, அது விளங்குனா ஓன்ட்டையா நாங்க வந்து வடிக்கிறேன். சாதியை பத்தி அந்த காலத்துல இருந்து வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். சாதியை ஒழிக்க முடிஞ்சா? ஆனா சினிமாவுல ஒரு வசனத்துல அடிக்கிறான்ல, பாலுங்கிறது உன் பேரு, தேவருங்கிறது எங்க வாங்கின பட்டமியா அப்படின்னு அந்த பாலு தேவர் கன்னத்துல சப்பு சப்பு சப்புன்னு அரைகிற மாதிரி ஒரு காட்சி. அது உட்காந்து பாக்குற 2000 பேர்த்தையும் அடிக்கிற அடிதான் அது. இது சினிமா கொடுத்த ஒரு அருமையான வலுவான ஒரு விஷயம் இல்லையா? இது சினிமாவால தான் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னார். புத்திமதி, நம்ம வகுப்புல பயல்களுக்கு வாத்தியார்களை பிடிக்காம போனது காரணமே புத்திமதி தான். இந்த புத்திமதி சொல்ற ஆளை கண்டாலே நம்ம ஆளு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுறேன். காரணம் என்னன்னா, உலகத்திலே நான் வெறுக்கிறது அதுதான். ஒரு ஆளை கூப்பிட்டு இன்னைக்கு புத்திமதி சொல்ல முடியுதா? பள்ளிக்கூடத்துக்கு போடா ஒழுங்கா போய் அப்படிங்க. படிக்கணும், படிச்சு படிக்கணும்டா, படிச்சு முன்னேறணும், முன்னேறி அப்படின்னு இருக்கான். அவன் புத்திமதி சொன்ன மெண்டல் ஆயிட்டான். அவனை இப்படியே கிண்டி கிண்டி கேள்வி கேட்டு முன்னேறி உன் தலையில தீய வாரி போடணும், வாரி போட்டு அப்படின்னு இருக்கான். சாக வேண்டியதுதான் செத்து அப்படின்னுட்டே இருந்தாக்க அவன் எப்படி புத்திமதி சொல்ல முடியும்? சொல்ல முடியல. சினிமாவில் ஒரு காட்சியில் மிகச்சிறந்த கருத்தை வலுவாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவிஞர் வெண்மணி சிறப்பா சொல்லியிருக்கார். இனி அதுக்கு பதில் சொல்றதுக்கு, சினிமா சீரழிக்கிறது அப்படிங்கிற அணியில பேசுறதுக்கு சீரழிஞ்சு போய் கவிஞர் முல்லை நடவரசு மைக்கு கிட்ட வாரார். வந்துட்டு சும்மாவா போக முடியும்? ஏதாவது பேசி கொடுப்பாங்க. வாங்க கவிஞர் முல்லை நடவரசு அவர்களே. இந்த பட்டி மண்டபத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முல்லை நடவரசின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, திரைப்படங்கள் நன்மை செஞ்சிருக்குன்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காருன்னா அவருக்கு ரொம்ப தைரியம் வேணும். அந்த தைரியத்தோட தான் பேசிட்டு போயிருக்கார் வெண்மணி அவர்கள். அவர் சொல்லியிருக்கார், மகாத்மா காந்தியும் அவருடைய நண்பரும் ஒரு நாடகம் பார்க்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னார். அந்த நண்பருக்கு என்ன புத்தி வேலை செஞ்சிருக்குன்னு சொன்னா, அந்த ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்த உடனே பொண்டாட்டியை அடவு வச்சுக்கலாம் என்ற எண்ணம் தோன்றி இருக்கிறது என்றால், திரைப்படத்தை பார்க்கின்ற ஒரு மனுஷனுக்கு நல்லதை செய்யறதுக்கும் தோணும் காந்தியை போல, கெட்டதை செய்வதற்கும் அவருடைய நண்பரை போல தோணும் என்பது புலனாகிறதா நடுவர் அவர்களே? அதை நல்லா தெரிஞ்சுக்கிற சொல்லுங்க. சினிமாவுக்கு வயசு 54ன்னு சொன்னார். உலக சினிமாவுக்கு வயசு 100 அப்படின்னு சொன்னார். இங்க அங்கதெல்லாம் சர்ச்சை கிடையாது. சினிமாவுக்கு எத்தனை வயசா இருக்கிறதெல்லாம் சர்ச்சை இல்ல. அது நல்லது செஞ்சிருக்கா கெட்டது செஞ்சிருக்கா என்பதுதான் இங்கே மிகப்பெரிய விவாதமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை வேற, சினிமா வேற. அவர் சொன்ன வாதத்துல மிக முக்கியமானது ஒண்ணு. வாழ்க்கை வேற, சினிமா வேறையா நடுவர் அவர்களே? வாழ்க்கையே சினிமாவாக, சினிமாதான் வாழ்க்கையாக இன்றைக்கு நாட்டு மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகள் முதல் கொண்டு பாட்டம் பாட்டி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அது இந்த காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, வாழ்க்கை வேற, சினிமா வேறையாம். உங்க அக்காவை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு நான் சினிமாவுக்கு போனேன். உனக்கு போய் நான் பொண்ணு கொடுத்தேன் பாரியாயோ, வேற யாருக்கையா கொடுக்க முடியும்? உங்க அக்காவை போட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க. கூட்டு போனா படம் பாருன்னு சொன்னா படத்துல ஒரு காட்சி வருது, சோகமான காட்சி. அந்த காட்சியில அந்த கதாநாயகியை அந்த வில்லைங்க எல்லாம் சேர்ந்து துன்புறுத்துறாங்க. துன்புறுத்தினா அந்த வில்லைங்களுடைய துன்புறுத்தல் தாங்க மாட்டாம அந்த கதாநாயகி ஓன்னு அழுகிறா. அங்கதே அழுக சத்தம் கேக்குதுன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருந்து இவளும் அழுதுகிட்டு இருக்கா. மூசு மூசுன்னு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா இவ அழுதுகிட்டு இருக்கா. ஏண்டி அழுகிறன்னா, இங்க பாருங்க என்ன கொடுமைங்க, இந்த காட்சி என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலங்க அப்படின்னா. அடியே, அவ 5 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு அழுகிறா, நீ 5 ரூபாயை கொடுத்துட்டு அழுகிறடி, யோசனை பண்ணு அப்படின்னு சொன்னேன். வாழ்க்கை வேறு, சினிமா வேறா நடுவர் அவர்களே? தமிழகத்தினுடைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காலத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்காக நாடு முழுவதும் வந்துகிட்டு இருந்த நேரம் ஒரு கிராமத்துக்கு வர்றார். அந்த கிராமத்துல எல்லாரும் எம்ஜிஆர் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு வர வேண்டிய எம்ஜிஆர் அவர்கள் காலையில் 4 மணிக்கு வந்து சேர்ந்தார். அது வரைக்கும் கூட்டம் அசையாம இருக்கு. தாய் குலத்தின் கூட்டம் சொல்லி மாளல, அவ்வளவு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு எம்ஜிஆர் அந்த வேன்ல வந்து இறங்கி அந்த மேல சங்குன்னு குதிச்சார். குதிச்சு நின்ன உடனே தாய் குலத்து பக்கம் பார்த்தாரா இல்லையோ, தாய் குலம் பூரா அப்படியே சரிஞ்சிருச்சு. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு கிழவி மட்டும் எந்திரிச்சு, மகனே உன்னைய பார்க்கணும், மகனே உன்னைய பார்க்கணும்னு சொல்லுது. அந்த கிழவியை பார்த்து தூக்கிட்டு வாங்கன்றாரு. எம்ஜிஆருக்கு அந்த கிழவிகள் எல்லாம் பார்க்கும்போது, மூதாட்டிகளை எல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மாவை பார்க்கறது மாதிரி ஒரு எண்ணமா. கிழவினா ரொம்ப பிடிக்கும். தூக்கி கொண்டு வந்து மேடையில போட்டாங்க. போட்டா அந்த கிழவி சொல்லுச்சு, மகனே உன் ஆட்சியில சத்துணவு போடுற, வேட்டி சேலையெல்லாம் கொடுக்குற, நல்ல முறையில ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா ஒரே விஷயத்துல ரொம்ப மோசமானவை அப்படின்னு. திரும்பி பார்த்தார் எம்ஜிஆர். ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு.
அதுதான் அந்த பாட்டி கரெக்டா கண்டுபிடிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு, பாட்டி நான் என்ன தவறு செஞ்சேன் சொல்லுங்க திருத்திக்கிறேன்னு. நான் ஒவ்வொரு படத்திலையும் பாக்குறேனப்பா, அந்த நம்பியார் போய் உன்னை கருவிக்கிட்டே இருக்கேன், அவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பா அப்படின்னு சொல்லுச்சு. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை வேறு, சினிமா வேற. நடுவர் அவர்களே கொஞ்சம் யோசிக்க சொல்லுங்க. வால்டர் வெற்றிவேல் சினிமாவை போட்டாங்களாம். வால்டர் வெற்றிவேல் சினிமா எதுக்காக ஓடிச்சு, வெற்றி பெற்றது என்பதற்கு ஒரு புதிய காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காரு வெண்மணி அவர்கள். என்ன சொன்னாரு? சின்ன ராசாவே சித்தெரும்பு என்ன கடிக்குதா என்ற பாட்டுக்காகவா ஓடிச்சு? இல்லை, போலி அரசியல்வாதிகளின் முகத்திரையை கிழிப்பதற்காக, கிழித்ததன் காரணமாக அந்த படம் ஓடிச்சுனாரு. ஐயா ஆம்பளை சிங்கம் அந்த பாட்டை மட்டும் வெட்டிட்டு வால்டர் வெற்றிவேலை ஓட்டி பாரு, ஓடுமான்னு பாப்போம். ஓடுமா நடுவர் அவர்களே? தேட்டரை விட்டு ஓட்டிடுவேன். சீக்கிரமாவே ஓட்டி இருப்பாங்க. எங்கயா எறும்ப காணல, சின்ன ராசாவே சித்தெரும்பு எங்கடான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். நாடே அது மாதிரியான சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கு. பேச வந்திருக்கீங்க நடுவர் அவர்களே, தமிழ் பேச கற்றுக் கொடுச்சாமியா. அதுக்கு முதல்ல பூரா எங்கன்னா தெலுங்குலையா மாட்டலாடிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை நடுவர் அவர்களே, எல்லாருமே உங்க பாட்டுல இருந்து எங்க பாட்டுல இருந்து முப்பாட்டு வரைக்கும் தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ ஊர்ல ஒரு வெங்காய வியாபாரி இருந்தானா, அந்த வெங்காய வியாபாரி வசனம் பேசினானா. ஏதென்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, இதோ சாக்கரடி அழைக்கிறேன், ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது, விவேகம் கதைக்கு உதவாவிட்டால் தீட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டியும் போதாதுன்னு பேசினாங்களாம். உட்கார்ந்து அந்த கிரிக்கைங்க பூரா ரசிச்சாங்களாம். அருமையா அந்த கிரிக்கை வசனம் பேசுறான்னு அந்த வெங்காய வியாபாரியை பார்த்து சொன்னாங்களாம். நடுவர் அவர்களே, கிராமத்துல பூராத்துலயும் ஒவ்வொரு ஊர்லயும் 2 கிறுக்கு இருப்பான். அவங்க ஊர்ல ஒரு ஆள் இருந்திருக்கான். இன்னொரு ஆள் யாருன்னு கேக்குறீங்களா? வெண்மணிதான். ஊருக்கு 2 கிறுக்கு இருப்பான். அந்த வசனம் பேசின வெங்காய வியாபாரி அவருதானா? ஆமா. வாத்தியார் வேலை எல்லாமே பார்ட் டைமா இதை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா. எங்க ஊர்ல ஒரு பெருங்காய வியாபாரி இருந்தான். அவங்க ஊர்ல வெங்காய வியாபாரி, எங்க ஊர்ல ஒரு பெருங்காய வியாபாரி இருந்தான். அவன் பேசுறான், எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமறைத்தாயா, களைபறித்தாயா, களனிவாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா வெண்மணி அப்படி கேட்டான். அப்படி கேட்கிறான் வெண்மணி. உடனே நாங்க பூரா அறிவாளி அந்த நாட்டுல பெருகிட்டான்னு அர்த்தமா? நடுவர் அவர்களே, படிக்காதவனே அப்படி பேசுறான்னு சொன்னா படிச்சவன் பூரா இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கான் தெரியுமா நடுவர் அவர்களே? அவர்கிட்ட கேட்கணும். இன்னொன்னு சொன்னார், வேதம் புதிது படம் வந்தது. அந்த படத்துல ஒரு காட்சி வந்தது. அதுல ஒரு காட்சியில சத்யராஜ் தோல்ல தூக்கி வச்சுட்டு அந்த பையனை, பிராமண பையனை தூக்கிட்டு வச்சுட்டு ஆத்த கடந்து வர்றாரு. இறக்கி விட்ட உடனே ஒரு கேள்வி கேட்டான், உங்க பேர் என்ன? பாலு தேவர். பாலு என்பது உங்க பேரு, தேவர் என்பது எங்கே வாங்கிய பட்டம்னு கேட்டாராம் பாரதி ராஜா. அந்த வசனத்தை வச்ச அன்னைக்கு இருந்து நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டிலே சாதியே ஒளிஞ்சு போச்சியா? சாதியே கிடையாது. அதுக்கப்புறம் தானே ஓங்கி அடிக்கிறான். எப்படியெல்லாம் அடிக்கணும்ன்ற விவரத்தவே சின்ன திரைப்படத்தின் மூலமாக தான் சொல்லி தரனா. போடியில சாதி கலவரம் தெரியலையா? திருநெல்வேலியில சாதி கலவரம் தெரியலையா? எங்கெங்கெல்லாம் வேர் விட்டு இருக்கிறது தெரியலையா? சாதாரணமாக மாமனும் மச்சானுமாக, அண்ணனும் தம்பியுமாக, சித்தப்பனும் பெரியப்பனுமாக வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த பூமியில இப்படிப்பட்ட விஷ வித்துக்களை விதைச்சதே சினிமாதாயா. அதனுடைய புரிஞ்சுக்கிறாம பேசிக்கிட்டு இருக்கார் வெண்மணி அவர்கள். மூட நம்பிக்கையை சாடிச்சுன்னு சொல்லிட்டு சின்னத்தாய் படத்தை பற்றி சொன்னார். சின்னத்தாய் படத்தை பற்றி நீங்க சொல்றீங்க மூட நம்பிக்கையை சாடிச்சுன்னு. நான் ஒரு படம் சொல்றேன் நடுவர் அவர்களே, கரகாட்டக்காரங்க ஒரு படம், மாரியம்மா மாரியம்மான்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வரும்போது எல்லாரும் ரசிச்சான். ஆனா பொம்பளையால் பக்கம் இருந்து ஒரு குலகையோட ஒரு ஆட்ட சத்தம் கேட்டுச்சு. எந்திரிச்சு பார்த்தா ஒரு 5-6 பொம்பளைங்க குலகத்தை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காது பாட்டுக்கு. என்னடான்னு கேட்டா சாமி வந்துருச்சான். அந்த படத்தை பார்த்த உடனே சாமி வந்துருச்சுன்னு ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரு தியேட்டர்ல ஸ்லைடே போட்டான். என்ன போட்டான் தெரியுமா? என்ன போட்டான் தெரியுமா நடுவர் அவர்களே? மாரியம்மா மாரியம்மா பாட்டு வரும்போது தாய் குலங்கள் அமைதியாக எழுந்து சென்று பக்கத்தில் கட்டி வைத்திருக்கக்கூடிய வேப்பிலையை எடுத்து அமைதியாக ஆடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு போட்டாயா? மூட நம்பிக்கைய எப்படி எல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்க, காசு சம்பாதிக்க விவரமா இருக்கான் நடுவர் அவர்களே. மூட நம்பிக்கைய போக்கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பொய்ய சொல்றார். தண்ணீர் 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 எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறது திண்டுக்கல்லிலே. பாத்தீங்களா? குடத்தோட போராட வந்தாங்க. அப்பையா குடத்தோட போராட வந்திருந்தா நாடோடி மன்னன்ல ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல சொன்னா, எனக்கு வேலை கொடு, இல்லையே சோறு போடு கேட்டான்ல. அன்னைக்கு நீ அது மாதிரியான எண்ணங்கள் இருந்துருச்சுன்னா அன்னைக்கே போராட வந்திருக்கணும்ல. எவையா போராட வரான்? எவன் வரான்? இன்னைக்கு நாடே குட்டிச்சவரா போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு சொன்னார், 1 ரூபாயில உலகத்தை சுத்தி காட்டுகிறோம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குதான் திரைப்படம். 1 ரூபாயில கஞ்சா எப்படி அடிப்பது அதையும் சொல்லி கொடுக்குது சினிமா. 1 ரூபாய் 10 ரூபாய் செலவழிச்சா எப்படி போதைப் பொருள் வாங்குவது,
நூற்றுக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து போதையில் மயங்கி கிடக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கிறதெல்லாம் கல்லூரி மாணவர்களை காட்டுனாலே பார்த்தோமே, போதையில தான் வருவான், தண்ணி அடிச்சிட்டு வருவான், கஞ்சா அடிச்சிட்டு வருவான், போதையில வருவான். இந்த மாதிரியான காட்சிகளை தான் பார்க்கிறோம். நாட்டுல அது மாதிரி எல்லாம் இருக்குதாயா? நாட்டுல வளர்த்து விடுறான். அப்படிப்பட்ட ஆட்களவா வளரணும் என்று போதையும் கஞ்சாவும் மயக்கத்திலே இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளில் எல்லாம் அவர்கள் தலையிடக்கூடாது என்ற சிந்தனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது சினிமா. சாயங்கால நேரத்து சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். சாயங்கால நேரத்து சந்தோஷம் சினிமா மட்டும்தானா? இல்லை வெண்மணி, இல்லை. சாயங்கால நேரத்து சந்தோஷம் தண்ணி அடிச்சாலும் வரும். நடுவர் அவர்களே, அவர்கிட்ட சொல்லி வைங்க, சாயங்கால நேரத்துல தண்ணி அடிச்சு பார்க்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒருத்தனுக்கு தெரியாதாங்க. சாயந்தரம் ஆனோன்னு டியூட்டில இறங்கிடுறாங்கல்ல. நடுவர் அவர்களே, விஞ்ஞான தேவதை தன் கைகளிலே ஏந்தியுள்ள கலா தீபம் அப்படின்னு சொன்னார். வைரமுத்து சொன்னார், ஏற்றுக்கொள்கிறோம். அதே வைரமுத்து சொன்னா, இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திலே துளைத்துவிட்டு திரைப்பட அரங்கு என்னும் இருட்டு கொட்டகைகளிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி வைத்தார் அல்லவா வைரமுத்து. அந்த வைரமுத்து சொன்னது உண்மைதாயா? இப்ப புதுசா ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்காக மிக தீவிரமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க தமிழ்நாட்டு இளைஞர் மூலம். வெகு விரைவில் வெளியாக போகுது, எதிர்பாருங்கள், விரைவில் எதிர்பாருங்கள். தேடிக்கிட்டு இருக்காங்க, ரெடி ஆயிட்டாங்க. ஆமா, ஒரு வழி பண்றதுக்கு. இன்னொன்னு சொல்றாரு, கப்பலோட்டிய தமிழனை தெரியுமா, பாரதியை தெரியுமா, கட்டபொம்மனை தெரியுமா சொன்னார். எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டியது சினிமாவா. ஆமையா, சினிமா காட்டுச்சு. பில்லா என்ற ஒரு கொள்ளைக்காரனை, ரெங்கா என்ற கொள்ளைக்காரனை, கும்பகர தங்கையா என்ற ஒரு கொள்ளைக்காரனை காட்டியது யாது? சினிமாதையா காட்டுச்சு. சாதாரணமா எடுத்துக்கிற கூடாது. நல்ல படம் வந்துச்சுன்னா ஓட வைக்கணும் என்ற எண்ணம் இருக்குல்ல. கிழக்கு சீமையில வந்துச்சு, ஓட வச்சீங்க, ரைட்யா, ரொம்ப சந்தோஷம்யா. கருத்தமாவையா அவ தியேட்டரை விட்டு ஓட வச்சீங்க? சொல்லணும்ல, நல்ல படம் ஓடுதுன்னா சொல்லணும். கருத்தம்மா என்ற ஒரு சிசு கொலையை பற்றி விளக்குகின்ற அருமையான படம் பாரதி ராஜா தந்த படம். அந்த படத்தை ஓட வைக்கல நீங்க. ஆனா என்ன எதை ஓட வச்சு தெரியுமா? நாட்டாமையை ஓட வச்சீங்க. நாட்டாமையை ஏன் ஓட வச்சீங்கன்னு தெரியும். 2 கதாநாயகி, 3 கதாநாயகி, வித்தியாசமான ஆளுகளை கொண்டு வந்து அப்படி இறக்குமதி பண்ணாங்க. அருமையான பாட்டுல குறுங்க விட்டான், அருமையா ஓட வச்சான். நடுவர் அவர்களே, கருத்தம்மா ஓட வைப்பானா? ஓட வைக்க மாட்டான். ஒரு நல்ல படம் எடுத்தாரியா, பம்பாயின்னு, மணிரத்னம். என்ன ஆச்சு தெரியுமா நடுவர் அவர்களே? பம்பாயில எப்படி எல்லாம் குண்டு வீசி எப்படி எல்லாம் வன்முறையை தூண்டுறா, அதே மாதிரி குண்டு எடுத்துட்டு வந்து மணிரத்னம் வீட்டிலே எரிஞ்சிட்டாயா. இனிமே நல்ல படம் எடுப்ப உன்னை கொல்லணுமியான்ட்டு போட்டான். நடுவர் அவர்களே, இன்னொரு சொல்றார் புதுசா வந்து அருமையான கண்டுபிடிப்பு. ஜுராசிக் பார்க் என்ன ராமநாராயணன் எடுத்தாரு. அவரு பார்க்கு வேற பார்க்கு, அவர் பார்க்கியே வேறையா. ராமநாராயணன் எடுத்தாரா ஜுராசிக் பார்க். அவன் எடுப்பாயா, யானையை வச்சு எடுப்பான், குரங்கு வச்சு எடுப்பான், மயில் வச்சு எடுப்பான், நாயை வச்சு எடுப்பான். ஒண்ணே ஒண்ணு வச்சு எடுக்கல தெரியுமா? அது எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்களா, பண்ணிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களா. தோத்து போயிருவாரு. அந்த ஒரு விலங்க மட்டும் திருத்தவே முடியாதியா? ஏன் நடுவர் அவர்களே, ஏன் இப்படி திருத்த முடியாதுன்னு சொல்றீங்க? சரி, அது இருக்கட்டும். அது திங்கிற பொருளை எங்க இருந்து அவர் சப்பல பண்ணுவாரு? 5 பேரல் கொண்டு போக முடியுமா? அது ஒண்ணுக்காண்டி அந்த விலங்கு எடுக்க மாட்டாங்க. ராமநாராயணன் ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காராம். உங்க கணக்கு என் கணக்கு தோல்வி அடைய போகுது. பண்ணியை வச்சு எடுக்க போறாங்க நடுவர் அவர்களே. ஜுராசிக் பார்க்காயா எடுப்பேன், ஆராய்ச்சி பண்ணாயா, அயல் நாட்டுக்காரன் நல்ல சினிமாவெல்லாம் எடுத்தான். இல்லைன்னு சொன்னமா? இல்லைன்னு சொன்னமாயா? இல்ல, அருமையா இருக்கு, அருமையான படம் எல்லாம் வந்துச்சு. இன்னொரு சில கேள்விகளை கேட்டார். மகாபாரதத்துல பாஞ்சாலியை துச்சாதனன் துயில் இருந்தானே, தோரகா பாத்துட்டா. இப்ப தோரகான்னு ஒரு மோசமான படம் வந்திருக்கு. ஒரே மகாபாரதம், ஒரே பாஞ்சாலி, ஒரே துச்சாதனம், ஒரு காட்சி தாயா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் காப்பியமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன நடந்துச்சு? இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் மகாபாரதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, துயிலுறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே பாஞ்சாலிகள் துயிலுறி எப்படி என்ற கோரமான காட்சி நடந்துகிட்டு இருக்கே. எதை பற்றி தெரிஞ்சான் தெரியுமா? திரைப்படங்களை பார்ப்பதனுடைய விளைவு. சீதையை தூக்கிட்டு போனா ராவணே, அருமையா தூக்கிட்டு போயிட்டான். அப்பளுக்கு இல்லாம வச்சு காப்பாத்தினான், வச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு சீதைகள் என்ன ஆயிருந்தா, ரோட்ல போற சீதைகள் எல்லாம் ஆட்டோ ராவணங்க தூக்கிட்டு போறாங்க தெரியுமா? புதிய ராவணங்க வந்திருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆனா ஆட்டோவில் தள்ளிட்டு போயிடுறான். யோசனை பண்ண சொல்லுங்க. சிலப்பதிகாரம் என்ற அந்த மாபெரும் காப்பியத்துல சொல்றார். கோவலன் பாத்தீங்களா, மாதவி கிட்ட போனானே, அவன் சின்ன வீடு பார்த்துட்டு போனானா? கேக்குறீங்க ஒரு கேள்வி, நியாயமான கேள்விதான். இன்னைக்கு திரைப்படத்தை பார்த்து கெட்டு போவது போல அன்னைக்கு நாட்டியத்தை பார்த்து கெட்டு போனான் கோவலன். திருக்குறள் சொல்றதுக்கு உங்களுக்கு யோக்கியதே கிடையாது. ஏன்னா இவங்க சினிமாவை ஆதரிச்சு பேசுற ஆளுங்க. என்னவா சொல்றீங்க? இல்லை நடுவர் அவர்களே, நீங்க ஏன் இல்ல, நமக்கு நம்ம சப்போர்ட்டர்ல வந்து பேச வர்றார். திருக்குறள் தீமைகள் செய்யாதே என்று போதித்தது.
திரைப்படம் தீமைகளை செய் என்று பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது நடுவர் அவர்களே. திரைப்படத்தின் மூலமாக இந்த நாட்டுல சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கெட்டு போயிட்டாயா. என் வீட்டுல ஒரு 1.5 அடியில ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் வர்றான், என் பையன் வந்து தலையை சீவ வர்றான், தலையை சீவிக்கிட்டே இருக்கான். நான் சந்தோஷமா இருந்தேன், ஆஹா அருமையா தலை சீவிட்டு போறானே, அருமையா 1/2 மணி நேரம் சீவி 5 விரலையும் உள்ள விட்டு ஹான்ட்டு உழைச்சிட்டு போயிட்டான் நடுவர் அவர்களே. கேட்டா கேட்காதப்பா, என் ஆள் இப்படிதான் செய்வார், அவர் ஆள் நானு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். அருமையான ஆள் நடுவர் அவர்களே. அந்த காலத்துல என்ன நடந்துச்சு? பாரதி இந்த நாட்டினுடைய இளைஞர்கள், இந்த நாட்டினுடைய குழந்தைகள், எதிர்காலத்தின் வாரிசு, இந்த நாட்டை உருவாக்குகின்ற, நாளைய பாரதத்தை உருவாக்குகின்ற செல்வங்கள், நாற்றங்கால்கள் என்ற நோக்கத்தோடு பாட்டு எழுதினான். ஓடி விளையாடு பாப்பா பாட்டுல சொல்லுவான், ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி சொன்னான். பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா சொன்னான். பட்டுக்கோட்டை பின்னாடி சொன்னான், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உனை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி பாடணும். நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி சொன்னான் பாரதி. இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு தெரியுமா? ஆள் வளர்றாயா, அறிவு வளர்க்கறத விட்டுவிட்டு முடிய வளர்த்துக்கிட்டு அலைகிறான். தலையில அதுவும் புடனில முடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, அவனால முடிஞ்சதை வளர்க்கிறேன் விடுங்க, இப்ப என்ன செய்யறது? நல்லா வளர்க்க முடியும் தலையில. நடுவர் அவர்களே, இப்ப அது ரொம்ப சுலபமா போச்சு. எவனாவது தப்பு பண்ணிட்டு ஓடினான்னு வச்சுங்க, சப்புன்னு புடனில அடிச்சு பிடிச்சுக்கலாம். அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க. அது மாதிரி பண்றாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பாட்டு எழுதுறான்னா சிக்கு புக்கு ரயில்னு ஓட்டிக்கிட்டு இருக்கானே, விளங்குவானா நடுவர் அவர்களே? இவர் சொல்றாரு, இளைஞர்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கான்? யாருக்காக மன்றம் வச்சிருக்கான்? பாரதிக்கு வச்சிருக்கானா? வஉசிக்கு வச்சிருக்கானா? இந்த நாட்டுக்காக உழைத்த தியாகிகளுக்கு மன்றம் வைத்திருக்கிறார்களா? தூக்கு கயிற்றை முத்தமிட்டானே பகத்சிங், அவனுக்காக வச்சிருக்காங்களா? எவனையும் மறந்துட்டான். திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் என்று சொல்லுகிறோமே, அவனுக்கு மன்றம் இருக்கா? இல்லை நடுவர் அவர்களே. சிலுக்குக்கு மன்றம் வச்சிருக்கான், சில அனுராகாவுக்கு மன்றம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பழசா போச்சுன்னு இப்ப ஆளுகளை மாத்தி டப்பு மாத்திட்டு கொண்டு வந்துட்டான். கௌதமிக்கு மன்றம் சொன்னான், யார் யாருக்கோ மன்றம் கொண்டு வந்துட்டு இருக்கான் நடுவர் அவர்களே. இன்னொன்னு, உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்குன்றான், உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்குன்றான். ஏண்டா உங்க அப்பா, உங்க அம்மா, உன் தங்கச்சி அதை பற்றி யோசிக்க மாட்டியா? யோசிக்க மாட்டேன் நடுவர் அவர்களே. அறிவை விலை கூறி வித்துட்டாங்க. இந்த மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கான். வேலையில்லா திண்டாட்டத்தில் இந்த நாடு விலைவாசியில் இருக்கிறது, இந்த நாடு பற்றாக்குறையில் தவிக்கிறது, இந்த நாடு வறுமையில் தத்தளிக்கிறது. இந்த நாடு இந்த இளைஞர்களுக்கு புரிஞ்சிருக்கா? இல்ல. கட் அவுட்டுக்கு பால் வார்த்துக்கிட்டு இருக்காயா? கட் அவுட்டு வச்சு அப்படி கட்டி பாலாபிஷேகம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பாலாபிஷேகம் செஞ்சுட்டு போகும்போது ஒரு நாள் அந்த பக்கமா போயிட்டேன் நானு, மூரா வீட்டு பக்கம். அப்படி போகும்போது என்ன ஆச்சு தெரியுமா நடுவர் அவர்களே? ஒரு டம்ளரை ஊத்தி குடிச்சு குடினேன். வேண்டாண்டான்னு. பிள்ளையார் தலையில ஊத்தி குடிக்கிறீல்ல, அது மட்டும் செல்லுபடி ஆகுது இல்ல, நான் ஊத்தி தரேன் குடின்றேன். போறவன் எல்லாம் சட்டையை குடிச்சுட்டே ஆக வேண்டியது இருக்கு நடுவர் அவர்களே, குடிச்சுட்டே ஆக வேண்டியது இருக்கு. வேலையில்லா திண்டாட்டத்துல ஒருத்தன் அலைஞ்சுக்கிட்டே இருந்தான், தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருந்தான், வேலையே இல்ல. அது மாதிரி தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சர்க்கஸ் கம்பெனில போய் வேலை கேட்டான். அந்த சர்க்கஸ் கம்பெனி ஓனர் சொன்னாரு, இங்க மனுஷனுக்கு வேலை இல்ல, வேணா ஒரு குரங்கு செத்து போச்சு, 3 நாளைக்கு முதல் குரங்கு செத்து போச்சு, அந்த குரங்கு மாதிரி வேஷம் போட முடியுமான்னு கேட்டான். சம்பளம் தருவியான்னு கேட்டான். சம்பளம் தர்றோம் அப்படின்னா. எவ்வளவு தருவேன்னா? 750 ரூபாய் தருவோம். ரைட், குடியா, நான் வேஷம் போடுறேன்னு குரங்கு வேஷம் போட்டு, குரங்கு என்னென்னவெல்லாம் சேட்டை செய்யுமோ மூராவ மாதிரி, அது மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். செஞ்சுட்டு இருந்தான். அது மாதிரி பார் விளையாண்டுக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சு, அடுத்த நாள் சம்பளம் வாங்குற பகுமானத்துல இவன் பார் விளையாடவே கவனம் இல்லாம விளையாண்டு சிங்க கூண்டுக்குள்ள போய் விழுந்து போனேன். சிங்க கூண்டுக்குள்ள விழுந்துட்டு அழுகுறான். ஐயோ, ஒரு நாள் நான் உயிரோட இருந்திருக்க கூடாதா? முதல் மாச சம்பளத்தை வாங்கி எங்க ஆத்தாட்ட கொடுத்திருப்பனே, அந்த ஆதங்கத்துல சொல்றான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அந்த சிங்கம் எதிர்த்துன்னு பேசிச்சு. அழுகாதப்பா, நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டுச்சு. அந்த சிங்கம் கேட்ட உடனே இவன் சொன்னா, நான் பிஏ படிச்சிருக்கேன். பிஏ படிச்சவனுக்கு எல்லாம் இங்க குரங்கு வேலை, நான் எம்ஏ படிச்சுட்டு இங்க சிங்க வேலையில் இருக்கேன்டா சொல்றேன்.